ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. மேற்கத்திய பண்பாடே பிரச்சனைகளுக்கான காரணம். வழங்கியவர் ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். பத்திரிகையாளர்களுடன் நிகழ்ந்த கீழ்காணும் உரையாடலில் உலகில் உள்ள பிரச்சனைகளுக்கு மக்கள் தொகை பெருக்கம் காரணமல்ல என்றும் மேற்கத்திய பண்பாடுதான் காரணம் என்றும் ஸ்ரீல பிரபுபாதர் சுட்டிக்காட்டுகிறார். ஸ்ரீல பிரபுபாதருக்கும் விருந்தினருக்கும் நடந்த உரையாடல். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், தற்சமயத்தில் மேற்கத்திய பண்பாட்டை பின்பற்றுவதால் இந்தியா பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. விருந்தினர் கேட்கிறார், அப்படியெனில் மக்கள் தொகை பெருக்கத்தால் பிரச்சனைகள் ஏதும் உண்டாவதில்லையா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், மக்கள் தொகை பெருக்கம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த எண்ணம் முட்டாள்தனமானது. விருந்தினர் கூறுகிறார், முட்டாள்தனமானதா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், பறவைகளும் விலங்குகளும் தங்களது இனத்தை பெருக்குகின்றன. அவற்றிற்கு உணவளிப்பவர் யார்? உலகில் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன. அவற்றில் 80 லட்சம் உயிரினங்கள் மனித இனத்தை சார்ந்தவை அல்ல. 4 லட்சம் உயிரினங்கள் மட்டுமே மனித இனம். அதிலும் நாகரிகம் அடைந்தவர்கள் சிலரே. அனைத்து பிரச்சனைகளும் இந்த பேரளவு நாகரிகமான மக்களிடம் மட்டுமே உள்ளது. கடவுளே அனைவருக்கும் தந்தை என்பது நாம் அறிந்ததே. நமது பராமரிப்புக்கு தேவையானவற்றை அவரே வழங்குகிறார். மக்கள் தொகை பெருகினால் கடவுள் தேவையானவற்றை வழங்கும் சக்தி படைத்தவர். எனவே மக்கள் தொகை பெருக்கம் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை. அசுர குணம் கொண்ட மக்களே பிரச்சனை. பத்திரிகையாளர் கேட்கிறார், நான் அந்த நாகரிகத்தை பற்றி வினவ இருந்தேன். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், அசுர குணம் கொண்ட மக்களே பிரச்சனைகளுக்கு காரணமே தவிர மக்கள் தொகை பெருக்கம் பிரச்சனையே அல்ல. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் பெருமளவில் காலியிடங்கள் உள்ளதால் தற்போதைய உலக மக்கள் தொகை 10 மடங்கு அதிகரித்தாலும் அவர்களுக்கு போதுமான உணவு கிட்டும் என்பதை நான் படித்துள்ளேன். பத்திரிகையாளர் கேட்கிறார், போதிய உணவு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், போதிய வசதிகள் உள்ளன. ஆனால் நாம் செயற்கையான பிரிவுகளை உருவாக்கியுள்ளோம். அமெரிக்கர்கள் ஐரோப்பாவில் இருந்து சென்று அமெரிக்காவை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளனர். தற்போது அங்கு மற்றவர்கள் வருவதை அவர்கள் அனுமதிப்பதில்லை. அதே போல ஆஸ்திரேலியர்களும் அவர்களது நாட்டிற்கு மற்றவர்கள் வருவதை அனுமதிக்க மாட்டார்கள். நியூசிலாந்திலும் ஆப்பிரிக்காவிலும் கூட இதே நிலைதான். இதற்கான காரணம் என்ன? அனைத்தும் கடவுளுக்கு சொந்தம். நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள். அனைவருக்கும் இறைவனின் கருணையை பெற்று வாழ்வதற்கான உரிமை உண்டு. இதுவே எங்களது தத்துவம். பத்திரிகையாளர் கூறுகிறார், ஆனால் மேற்கத்திய பண்பாட்டின் மதிப்பு? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், மேற்கத்திய பண்பாடு இது ஆப்பிரிக்கா, இது ஐரோப்பா, இது அமெரிக்கா என்னும் செயற்கையான எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. பத்திரிகையாளர் கூறுகிறார், எனவே கடவுளின் குழந்தைகளாக நாம் வாழ்வதை மேற்கத்திய பண்பாடு சாத்தியமற்றதாக்கிவிட்டது. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், கடவுளின் ஒரு குழந்தை மற்றொரு குழந்தையை தனது நாட்டினுள் நுழைய அனுமதிப்பதில்லை. அவ்வாறு தடுப்பதற்கான உரிமை அவனுக்கு இல்லை. உதாரணமாக, ஒரு தந்தைக்கு 10 மகன்கள் இருந்தால் சட்டத்தின்படி தந்தையின் சொத்தை அனுபவிக்கும் உரிமை அனைத்து மகன்களுக்கும் உண்டு. அதுபோலவே மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள் என அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளின் சொத்தை அனுபவிக்கும் உரிமை உண்டு. இதுவே ஆன்மீகம், தெய்வீக பொது உடைமை. வேத பண்பாட்டின்படி இல்லத்தில் உள்ள பள்ளிக்கும் உணவு கிடைக்கிறதா என்பதை இல்லறத்தான் கவனிக்க வேண்டும். இல்லறத்தான் தெருமுனையில் நின்று, யாரேனும் பசியோடு இருக்கிறீர்களா, வாருங்கள் உணவருந்தலாம் என்று அழைக்க வேண்டும். யாரும் வரவில்லை எனில் அவன் உணவருந்தலாம். பத்திரிகையாளர் கூறுகிறார், இக்கொள்கையினை பின்பற்றுதல் இன்றைய நாகரிகத்தில் பலருக்கு கடினமானதாகும். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆனால் அதுவே உண்மையான நாகரிகம். விலங்குகளின் சமூகத்தில் ஒரு நாய் வந்தவுடன் மற்றொரு நாய் லொல் லொல் நீ ஏன் வருகிறாய் என்று குறைகிறது. அதுபோலவே எல்லா இடத்திலும் குடியுரிமை அதிகாரிகள் நீங்கள் எவ்வளவு நாள் இங்கு தங்குவீர்கள் என்று வினவுகின்றனர். ஏன் இவ்வாறு வினவ வேண்டும்? வேத பண்பாட்டில் எதிரியே வீட்டிற்கு வந்தாலும் அவன் எதிரி என்பதை மறந்து விடும் அளவிற்கு அவனை நட்புடன் வரவேற்று உபசரித்தனர். பத்திரிகையாளர் கூறுகிறார், ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இத்தகைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்தல் உங்களுக்கு கடினமாக இருக்குமே. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், இந்த நாகரிகம் அசுரத்தனமானதாக இருப்பதால் சற்று சிரமமே.
இந்தியா அனைவரையும் வரவேற்றது. ஆனால் இந்தியா ஆக்கிரமிக்கப்பட்டது. இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை வரவேற்றனர். ராபர்ட் கிளைவ் வரவேற்கப்பட்டார். ஆனால் அவர் சூழ்ச்சியின் மூலம் இந்தியாவை ஆக்கிரமித்தார். அவரது சிலை இங்கு லண்டனில் வழிபடப்படுகிறது. ஆனால் அவர் என்ன செய்தார்? சூழ்ச்சி. அவர் சட்டவிரோதமான முறையில் இந்தியாவினை ஆக்கிரமித்தார். இதுவே மேற்கத்திய பண்பாடு. பத்திரிகையாளர் கேட்கிறார், இன்றைய சமூகத்தில் சகோதரத்துவத்தை பிரச்சாரம் செய்வதும் உங்களுக்கு மிகவும் கடினமானதல்லவா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், சகோதரத்துவம் என்பது இயற்கையானது. ஒரு குடும்பத்தில் 10 மகன்கள் இருந்தால் அவர்கள் சகோதரர்களே. ஆனால் ஒரு மகன் மட்டும் சூழ்ச்சியினால் அனைத்து சொத்துக்களையும் அடைய விரும்புகிறான். இந்த அசுரத்தனம் காலங்காலமாக தொடர்கிறது. பத்திரிகையாளர் கேட்கிறார், இதை எவ்வாறு தடுப்பது? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், கிருஷ்ண உணர்வின் மூலமாகவே இதனை தடுக்க இயலும். கடவுள் ஒருவரே, அவரே அனைவருக்கும் தந்தை, நாம் அனைவரும் அவரின் குழந்தைகள் என்னும் அறிவினை நீங்கள் பெறும்போது இதற்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.